Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 59 part 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம ஆளுங்க அடிச்சு புடிச்சு அந்த ஹில்லுல வேகமா மேலே ஏறி போனாங்கல்ல. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களால பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ஃபீல் பண்ண முடியுது. நேராக அந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷர் குறையும்னு பார்த்தா ஹெவி ஆகுது, பெருசாகுது, இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர கம்மியாக மாட்டேங்குது. எந்த அளவுக்கு போகுதுன்னா நிஜமாவே அது இச்சிகோவோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் தானா இல்ல வேற யாராச்சான்னு ஒன்னும் புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான்னு அவங்களால நம்பவே முடியல. அப்படியே அடிச்சு புடிச்சு ஒரு வழியா மேல வந்துட்டாங்க. ஆனா என்ன, இவங்க வந்தது பேக் சைடு. எப்பவுமே ரெண்டு பாறைக்கு நடுவுல ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் பாருங்க, அதுதான் ஃப்ரண்ட் சைடு. இவங்க பின்னாடி சைடு வந்ததனால அங்க ஒரே காடா இருக்கும். இப்போ நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது. ஒருகிமே அடிச்சு சொல்லுவா, அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, ஹெவியான ஸ்பிரிச்சுவல் பிரஷரா இருந்தாலும் சரி, என்னால அதை உணர முடியுது. இச்சிகோவை தவிர வேற யாரும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. சரி, இப்போ இவங்க வந்தது ரூக்கியாவை காப்பாத்த. அவ எங்க இருப்பான்னு அவளோட ஸ்பிரிச்சுவல் பவரை செக் பண்ணி பார்த்தா எங்கேயுமே இல்ல. சேட் இருந்துட்டு ஒருவேளை அவளை போட்டு தள்ளிட்டாங்களான்னு டவுட்டா கேட்பான். ஏன்டா, ஏன் எப்ப பார்த்தாலும் அபசகனமாவே பேசி தொலைறீங்க? அவன் அப்பவே எஸ்கேப் ஆயிட்டான்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா யாச்சிரு மரத்து மேல உட்காந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கான். நீங்களா அப்படின்னு ஒண்ணு, டே பழைய பாத்திரம் எப்படா இருக்கேன்னு அரமக்கிய பார்த்துட்டு கேப்பா. என்ன கேவலப்படுத்தணும்னா மட்டும் மொத ஆளா வந்துருவா. சரி, இப்போ ஆல்ரெடி ரூக்கியாவை காப்பாத்தியாச்சுன்னா எதுக்காக நம்ம இச்சிகோ இன்னும் இங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான்? தப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு சேடு கேப்பானா. கொஞ்சமாச்சும் யோசிடா, யாராச்சும் பவர்ஃபுல்லான ஆளுங்க இருந்தாங்கன்னா ரூக்கியாவை தப்பிக்க விட மாட்டாங்க. அப்ப அவங்கள தடுக்க அவன் சண்டை போட்டு தான் ஆகணும். அவன் எந்த அளவுக்கு யாரும் அவளை ஃபாலோ பண்ண விடாம தடுக்கிறானோ அந்த அளவுக்கு அவ உயிருக்கு சேஃப்டி இருக்குது. இப்ப காப்பாத்தி தூக்கிட்டு ஓடிட்டாலும் எப்படியும் அவளை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. சோ அவளை 100% கன்ஃபார்மா காப்பாற்றணும்னா எனிமியை தோக்கடிச்சுட்டு வந்தா மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாம கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும் அவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. மேபி அதுக்காக தான் அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான்னு நம்ம இஷிடா கரெக்டா சொல்லுவான். அந்த டைம் அரமக்கி இருந்துட்டு, ஏண்டா உங்க எல்லாத்துக்கும் மண்டையில மூளைகீழ கலங்கி போச்சா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ரூக்கியா உங்களுக்கு யாரு? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தானே, அவளுக்காண்டி இப்படி உயிரை விட வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே இஷிடா அவ எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமா. ஒருகிமே இருந்துட்டு, அவ எங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, இச்சிகோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். அதனால தான் அவளை காப்பாற்ற வந்தோம். சொல்ல போனா இச்சிகோவோட உலகத்தையே மாத்தினது அவ தான் அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமா சொல்லுவான். அதே நேரம் இங்க நம்மளால கத்திய வச்சு குத்துனதை அவன் புடிச்சிட்டான்ல, அப்புறம் இழுக்க ட்ரை பண்ணுவான். ரெண்டு பேருமே அப்படியே பேக் அடிச்சிருவானுங்க. இப்ப நம்ம பியாக்குயா குச்சிக்கு பயங்கரமா கடுப்பாயிருச்சு. அதனால நல்லா பாத்துக்க இச்சிகோ அப்படின்ட்டு அந்த பெட்டல்ஸ் எல்லாமே ஒரு பிங்க் கலர் ஃபயரா மாதிரி அந்த இடத்தையே மொத்தமா கவர் பண்ணிரும். என்னோட டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டு எனிமியை கொல்றதுக்காக ரிஸ்க் எடுத்து என்னோட உண்மையான ஃபார்முக்கு மாறினா இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லும் போது அந்த மொத்த இடமும் பிளாக் ஆகி அந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட ஸ்வாட் அப்படியே சுத்திட்டு இருக்கும். இச்சிகோக்கு ஷாக் ஆயிருச்சு. ஆத்தாடி, இத்தனை ஸ்வாட வச்சு அடிச்சானா பாடி பஞ்சருக்கு மேல பஞ்சர் ஆயிருமேன்னு. ஆனா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இந்த ஸ்வாட் எல்லாம் மொத்தமா வந்து நம்ம இச்சிகோவை அட்டாக் பண்ண போறது இல்ல. அதுல இருந்து ஒரு ஸ்வாட வச்சு அவன் கையாலேயே சண்டை போடுவான். அண்ட் இவன் இந்த ஃபார்மை காட்டுற ரெண்டாவது ஆள் நம்ம இச்சிகோ தான். சரி, அதையும் பாத்திரலாம்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே டைரக்டா சண்டை போட போறானுங்க. இவங்க போடுற ஒவ்வொரு அட்டாக்குமே அந்த பவர் வெளியில ரிலீஸ் ஆகும்ல, அது ஏதோ ஷாக் வேவ் மாதிரி அந்த இடம் பூரா ஸ்ப்ரெட் ஆகும். மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்த யாச்சிருவே கீழே விழுந்துருவா. அதுவும் விழுந்தவ பேலன்ஸுக்கு அரமைக்கு தலையில ஏறி நின்னுட்டு அதுக்கப்புறம் கீழே விழுவா. என்ன லொல்லு பண்றாயா? அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இங்க நிக்கிறதும் ஆபத்து, அதனால இங்க இருக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போயிடலாங்கிற மாதிரி இஷிடா சொல்லுவான். பட் ஒருகிமே வந்து கேட்கற மாதிரி இல்ல. நான் இங்கே தான் இருப்பேன், நீ மன்னிச்சிரும்பா. அவனுக்கு நல்லாவே புரியுது, இங்கே இருந்து மண்டை உடைஞ்சு செத்தாலும் பரவாயில்ல, இச்சிகோக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறான்னு. அங்க நடந்துகிட்டு இருக்க சண்டைக்கு இடையில இவ போனான்னா மூஞ்சு முந்திரி பருப்பு மாதிரி ஆயிராது. ஆனா அவனுக்கு இவ சேவை தேவையில்லை, அது இவளுக்கும் தெரியும். அதனால தான் வாயை மூடிக்கிட்டு இங்க நின்றுட்டு இருக்கான். இல்லைன்னா எப்போ செப்பல்ஸ்ல அடி வாங்கிட்டு வந்திருக்க மாட்டான். பட் அவனோட சேஃப்டி காண்டியும் அவன் ஜெயிச்சிடணும்னு சொல்லி அவனுக்காக ரொம்பவும் ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அங்க நம்ம பையன் பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஓவர் பவர்டான உடனே முக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலேயே இஷிடாவும் தோத்துறாத இச்சிகோ தோத்துறாத, நீ தோத்தின்னா அவனை நான் உன்னைய மன்னிக்கவே மாட்டேன்பா. அங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா அடிச்சுக்கிறானுங்க. கொஞ்சம் இவனுக்கு வெரைட்டியா அடிக்கிற மாதிரி காட்டலாம். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து இவனுக்கு சண்டை ரெண்டு ஸ்வாடையும் வச்சு இடிச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. சுத்தி ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்காக அப்படி பார்த்தா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். மனசை தேத்திக்கிங்க, வெறித்தனமா தான் சண்டை போடுறானுங்கன்னு. இப்படியே சண்டை ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். இச்சிகோக்கு ஒன்னு புரிஞ்சு போச்சு, இவன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப இவன் இந்த பவரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வேற லெவல் ஸ்பீடு. அவனுக்கு ஈக்குவலா இச்சிகோவாலேயே நிக்க முடியல. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆக்குனா அவனை புடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரக்குன்னு முன்னாடி வந்து கத்திய வச்சு மூஞ்சல குத்தி இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அதுல எஸ்கேப் ஆறதுக்குள்ள பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். நம்மளுக்கு கஷ்டப்பட்டு எல்லா
அட்டாக்கையும் தடுத்துட்டு இருப்பானா உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னப்பா இச்சிகா, ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நாங்க ஃபாஸ்டா சண்டை போடுவோன்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன சொரிஞ்சு விட்ட சொங்கி பைய மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு உடனே இச்சிகோவும் அதுக்கு மேட்சா சமாளிக்கணும்ல. ஓ, நான் ஸ்லோவாயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு பார்க்க நீ தான் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்குது. சொல்ல போனா உன் ஸ்வாடெல்லாம் சொங்கி மாதிரி மூவ் ஆகுது அப்படின்ட்டு தேவையில்லாம வாய விட்ட உடனே இங்க ஒரு கத்திய வச்சு தடுத்துட்டு இருக்கான்ல, சட்டுன்னு இன்னொரு கத்திய மேல இருந்து எடுத்து இச்சிகோ கால்லயே சொருகிடுவான். அவ்வளவுதான், லாக் பண்ணியாச்சு. நம்ம பையன் இப்ப காலை வெளியே இழுத்தான்னா ரெண்டா பொழந்துரும். சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே பியாக்குரைன்னு சொல்லிட்டு நெஞ்சில வச்சுட்டு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அவ்வளவுதான், நெஞ்சில ஓட்டையாயிருச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக். அப்படின்னா இதுக்கப்புறம் இச்சிகோக்கு சங்குதானா? இனி இதுக்கப்புறம் எப்படி மல்லு கட்டி மண்டையை உடைக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.